மார்கழி. இந்த பேர் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு இந்த மாசத்துடைய தாத்பரியமும் அவ்வளவு அழகு. இந்த மாசத்துடைய பனி, குளிர், திருப்பாவை, திருவெம்பாவை, கோலங்கள், இசை கச்சேரிகள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மாசத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இது இருத்தலுக்கான ஒரு மாதம். ஆமாம், மற்ற மாதங்களில் நம்ம செயல்படுறோம் அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம செயல்கள் எல்லாம் குறைச்சி நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றத உணர்த்துற மாதம் இது. அக அமைதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நம்ம தை மாதத்துலேருந்து சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் நின்று நிதானமாக இருந்து நம்மளை உணர்ந்து முழுமையாக நம்ம அகப்புரிதலோட அக தூய்மையோட இந்த மாதத்தை கழித்து நம்ம தைக்கு தயாராகலாம். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் மைண்ட்ஃபுல் மார்கழி சீரீஸை நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணேன். அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம மனமே நலமா பாட்காஸ்டில் இது மைண்ட்ஃபுல் மார்கழியுடைய ஸ்பெஷல் எபிசோட் 1. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மார்கழி இஸ் த மந்த் ஆஃப் பீயிங் ராதர் தேன் டூயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலை விட நாம் அமைதியாக இருக்கிறது தான் இந்த மாதத்தில் நாம் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இயற்கை நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. குறிப்பாக அதிகாலை வைகறை நேரம் அப்படின்ற ஒரு அழகான வாய்ப்பை கொடுக்குது. சில சமயம் நம்மளால் அந்த குளிர்காக எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திருக்கும் பொழுது, அந்த அமைதியை நம்ம முழுமையாக உணரும் பொழுது என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்ல முடியாது, அதை உணர்ந்தாதான் புரியும். அவசரமான இந்த உலகத்தில் நிதானமாக யோசிக்கிறதும் தெளிவாக சிந்திக்கிறதும் ஒரு சூப்பர் பவர்னு நான் இன்னும் உறுதியாக சொல்கிறேன். அந்த சூப்பர் பவரை வளர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மார்கழி மாதம். நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குது, நாம் எதெல்லாம் பார்த்து எதெல்லாம் அனுபவித்து சந்தோஷப்படுறோம், எதை சந்தித்து எதை பார்த்து நம்ம துயரப்படுறோம், எது நம்மளை கோபத்தில் தள்ளுது, எது நமக்கு எரிச்சல் ஊட்டுது அப்படிங்கிற அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மார்கழி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நம்மளை புதுசாக மாற்றிக்கிறதுக்கான, நம்மளை புதுப்பித்து கொள்றதுக்கான, பழைய விஷயங்களை தெளிவாக நீக்கி புதிய விஷயங்களுக்கான தயார்படுத்துதலாக நாம் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மைண்ட்ஃபுல் மார்கழி சீரீஸே நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான எபிசோடில் சில ஆக்ஷனபிள் ப்ராக்டிசஸ் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸால் சூழப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய ஆப்ஸும் வந்துடுச்சு. சில சமயம் மனிதர்களே அதுக்கு போதுமானவங்களாக இருக்காங்க. அப்போது எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரெடியாக தான் இருக்கணும், உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் இப்படியே ஒரு ரெடினஸ்லே இருக்குது, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்லே இருக்குது. இந்த ஒரு ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்காது. நின்று நிதானமாக அப்படின்ற இந்த 2 வார்த்தைகளும் இன்றைக்கி இல்லாமையே போயிட்டுருக்கு. அப்போ அந்த நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு உணர்த்தக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி. பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு மாதம்தான் மார்கழி. பாஸ் பண்ணும்பொழுது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அமைதியை எம்ப்ரேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நமக்கு இருக்கிற வேலை, நமக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை, இந்த நகரமயமாக்கல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நாய்ஸ்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம அமைதியாக இருக்க முடியும்? எங்கேயாவது காட்டில் தான் போய் உட்காரணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் வாய்ப்பு சில சமயம் கிடைக்கும், நம்ம அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அதையும் நம்ம நாய்ஸால் நிரப்பிடுறோம். உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸில் லஞ்ச் பிரேக் வச்சுக்கலாம். லஞ்சு சாப்பிட்டாச்சு, ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. அப்போது இந்த பிரேக் அப்படிங்கிற டைம்லேருந்தும் ஒர்க் அப்படிங்கிற டைம்லேருந்தும் இடப்பட்ட இந்த 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சத்தத்தால் நிரப்பிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம அந்த அமைதியை உணர அந்த வாய்ப்பை இழக்கிறோம். அந்த சத்தம் அப்படிங்கிறது வெறுமனே கூட இருக்கிறவங்களோட பேசுகிறதோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இரைச்சல் சத்தமோ அதெல்லாம் கிடையாது. நாமளே நமக்குள்ளே உருவாக்கிக்கிற சத்தம். அந்த 5 minutes பிரேக்கில் கம்ப்ளீட்டாக நம்ம பாஸ் பண்ணாமல் அப்போவும் நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துட்ருப்போம். தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளே ஒரு ஃபீடு போகும்.
அப்போது இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நம்ம பயன்படுத்தாமல் போகிறதுனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு புது ஹேபிட் கொண்டு வரதோ, இல்லை ஒரு புது கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதோ, இல்லைனா நம்மளே நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறதோ எல்லாமே எங்கே அடி வாங்கும் அப்படின்னா, நம்ம சரியாக பாஸ் பண்ணல, சரியாக ரிஃப்ளெக்ட் பண்ணல, அதனால் எந்த ஹேபிட்டும் ஸ்டிக் ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நிற்போம். அப்போது இந்த மார்கழியை மைண்ட்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு கிடைக்கிற அந்த அமைதிக்கான வாய்ப்புகள் எப்போல்லாம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அந்த அமைதியின் போது நம்மளோட சென்சஸ், அதாவது நம்மளோட 5 புலன்களும் சரியாக பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த பாஸ் எக்ஸசைஸ். நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நின்று யோசிச்சு பாருங்கள், டைம் இல்லையா இல்லை நீங்கள் டைமை பயன்படுத்துறது இல்லையா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்கழி இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதத்தை நம்ம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேறு யாராவது இந்த வேலையை பண்ணுவாங்களா? நாம் தான் பண்ணி ஆகணும். நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், நமக்கு எது நல்லா ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகிறதே இல்லை. இந்த கடந்த வருஷத்துலேயும் சரி, இதுக்கு முன்னாடி சில வருஷங்கள்லேயும் சரி, எந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம், எந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகுது, எந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால என்னுடைய வாழ்க்கை மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் நல்லா யோசித்து பார்க்குறதுக்கு இந்த அமைதியான மார்கழி மாதம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஜர்னலிங் டெக்னிக் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஜர்னலிங் டெக்னிக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஜர்னல் எழுதிட்டும் இருப்பீங்க. இந்த ஒரு ஜர்னல் டெக்னிக் த 3rd person ரெஃபரன்ஸ். சில சமயம் நமக்கு நம்மளை பற்றியே யோசிக்கும் போது நிறைய செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டாக் வரும். நான் இப்படி தான், நான் சோம்பேறி, என்னால் தான் இப்படி ஆச்சு, நான்லாம் விளங்கவே மாட்டேன், நான்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாமளே சில சமயம் ரொம்ப திட்டிப்போம். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்காது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நாம் இந்த மாதிரி நம்மளை ரொம்ப செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவாக பேசிகிட்டு இருந்தோம்னா அது நம்ம சப்கான்ஷியஸ்க்கு ஒரு தப்பான சிக்னலை தான் அனுப்பும். ஸோ அது நம்ம வளர்ச்சிக்கு எந்த விதத்துலேயும் உதவாது. அதனால 3rd person ஜேர்னல் எழுதுறது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் டாக்டர் ஏத்தன் கிராஸ் அப்படிங்கிறவர் செல்ஃப் டாக்கில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவர் நம்மளிருந்து விலகி ஒரு 3rd personாக நம்மளை பார்க்கும்பொழுது இன்னும் பெட்டரான அட்வைஸை நாம் நமக்கே கொடுப்போம், நம்மளை நாம் பார்த்துக்கிறதும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த டெக்னிக்கை அவர் டிஸ்டன்ஸ்ட் டாக் அப்படின்னு சொல்கிறார். செல்ஃப் டிஸ்டன்ஸ்ட் டாக், நம்மளிருந்து நாமளே கொஞ்சம் விலகி கொஞ்சம் தூரமாக நம்மளை அப்சர்வ் பண்ணுறது. இந்த ஒரு ப்ராக்டிஸில் நம்ம ஜர்னல் எழுதலாம். நான் இன்றைக்கி இதை பண்ணேன், நான் இன்றைக்கி இந்த நபரை சந்தித்தேன், நான் இன்றைக்கி இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதும்போது நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம பேரை அங்கே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு நெருங்கின நண்பனுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பற்றியோ நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது நான் அப்படின்ற அந்த ஈகோலேருந்து கொஞ்சம் வெளியில் நம்ம ரொம்ப சென்டர்டாக, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் நடுநிலையோட அந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த ஒரு 3rd person ஜேர்னல் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஃப்ளெக்ஷனுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேசின இந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி உங்களுக்கு தரேன். முதல்ல அமைதியாக எம்ப்ரேஸ் பண்ணி நம்ம 5 சென்சஸையும் நம்ம சரியாக கவனிக்க ஆரம்பிக்கணும். 5 சென்சஸ் மூலமாகவும் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கணும். 2வது 3rd person ஜேர்னல் எழுதுறது. நம்மளை நாமளே சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டாக்லேருந்து வெளியில் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஹார்ஷ் கிரிட்டிசிசமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த 3rd person ஜேர்னலிங். இந்த எக்ஸசைசஸை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி மேன்மையான ஒரு வாழ்க்கையை நோக்கி மெதுவாக முன்னேறுங்க. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மைண்ட்ஃபுல் மார்கழி ஸ்பெஷல் மணிமை நலமா எபிசோடில் சந்திக்கும். நன்றி.